எங்களோட 1 வீக்குக்கு உண்டான ஒரு ஒர்க் வந்து டோட்டலா வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ப்ராஜெக்ட்ல நான் ஒரு யூஎக்ஸ் டிசைனரா இருந்தேன். ப்ராஜெக்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 1 வீக்ல வந்து ஒரு செக் அவுட் ஸ்கிரீன் மட்டும் குடுக்க சொன்னாங்க. ஒரு செக் அவுட் ஸ்கிரீன் மட்டும் ரொம்ப கிளீனா ஒரு சூப்பரான ஒரு யூஐ யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஸ்கிரீன் ரெடி பண்ணி குடுத்துட்டோம். பட் ஒரு 1 வீக் அப்புறமேல்ட்டு நாங்க வந்து டெவலப்மென்ட் டீமுக்கு வாக் த்ரூ குடுக்கும்போது தான் அவங்க சொல்றாங்க, இல்ல கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு செக் அவுட் வந்து எங்களால பண்ணவே முடியாது. பிகாஸ் எனக்கு வந்து பேக் எண்ட் வந்து இத வந்து சப்போர்ட்டே பண்ணாது அப்படின்ற மாரி சொன்னாங்க. எங்களோட 1 வீக்குக்கு உண்டான ஒரு ஒர்க் வந்து டோட்டலா வேஸ்ட் ஆயிடுச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் ஒரு ப்ராஜெக்ட்டோட ரெக்யர்மென்ட்ட நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருந்தது தான். இட் சவுண்ட்ஸ் ஃபெமிலியர். இதே மாதிரியான சிச்சுவேஷன் வந்து எல்லாரும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் நாம வந்து ஒரு ப்ராஜெக்ட்ட ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அண்ட் ஒரு ப்ராஜெக்ட்குள்ள இருக்கக்கூடிய ரெக்யர்மென்ட்ஸ வந்து புரிஞ்சுக்காம அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்டர்வியூஸ் எதுவும் பண்ணாம யூசர் யாருன்னு தெரியாம டெக்னாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்க டைரக்டா கிக் ஆஃப் பண்ணி யூஐக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் அதை எண்ட் அப் பண்ணிவிடும். பிகாஸ் ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்க கிக் ஆஃப் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம டைரக்டா நீங்க வயர் ஃப்ரேம்க்கோ இல்ல ஒரு யூஐக்கோ போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்.